வணக்கம் நண்பர்களே. ராஜ் டேட்டாபேஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதைத்தான் மிக விரிவாக பார்க்க போகிறோம். ஏப்ரல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தமிழ் புத்தாண்டு தான். இந்த புதிய சித்திரை மாதம் பிறக்கும் நேரத்தில் கிரகங்களின் அமைப்புகள் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறது என்பதை பார்ப்போம். முதலில் கிரக நிலைகளை சுருக்கமாக பார்த்து விடலாம். ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் சற்று ஏற்றல் இறக்கங்களை கொண்டதாகவே அமைந்துள்ளது. தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் தொடர்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி வாக்கில் சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேச ராசிக்கு மாறுவது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுபோல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலவிதங்களில் உதவி செய்ய காத்திருக்கிறது. பொதுவாக இந்த மாதம் உங்களின் விடாமுயற்சியையும் பொறுமையையும் அதிகம் சோதிக்கப்படும் மாதமாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களை கடுமையாக உழைக்க வைப்பார். நாம் உழைக்கின்றோம், ஆனால் அதற்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு சின்ன மனக்குறை சில நேரங்களில் எட்டி பார்க்கலாம். ஆனால் கவலை வேண்டாம், உங்களின் நேர்மையான உழைப்பு வீணாகாது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது மிக மிக முக்கியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் ரிஷபராசி நபர்களுக்கு இது ஒரு சுமாரான காலகட்டம். புதிய கிளைகளை திறப்பது, மிகப்பெரிய முதலீடுகளை செய்வது போன்ற முடிவுகளை இந்த ஏப்ரல் மாதத்தில் சற்று ஒத்தி வைப்பது நல்லது. இருக்கும் வியாபாரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதில் மட்டும் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்கள், அதுவே உங்களுக்கு நன்மையை தரும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை மாத தொடக்கத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் நிலைமை சீரடையும். ராசிநாதன் சுக்கிரனின் பலத்தால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் பண உதவி எங்கிருந்தாவது கிடைத்துவிடும். இருப்பினும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு மிகவும் கை கொடுக்கும். யாருக்கும் முன்ஜாமீன் போடுவதோ பெரிய தொகையை கடனாக கொடுப்பதோ இந்த மாதத்தில் வேண்டாம். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இது சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். குறிப்பாக உங்கள் பேச்சில் அதிக நிதானம் தேவை. 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்பதால் நீங்கள் சாதாரண முறையில் பேசும் வார்த்தைகள் கூட மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் வாக்கு மிகவும் இனிமையாக இருக்க வேண்டியது அவசியம். கணவர் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஆனால் விட்டு கொடுத்து சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. சுப காரிய முயற்சிகள் சற்று தாமதமாகி பிறகு நல்லபடியாக முடியும். மாணவர்களை பொறுத்தவரை தேர்வுகளை எதிர்கொள்ளும் காலகட்டம் இது. புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். ஆனால் நண்பர்களுடன் அரட்டையடிப்பது, மொபைல் போனில் அதிக நேரம் செலவிடுவது போன்ற கவனச்சிதறல்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உயர்கல்விக்காக முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்க அல்லது துறையில் இடம் கிடைக்க கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும். கடின உழைப்பு மட்டுமே இப்போது உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களுக்கு இந்த மாத பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகம் மற்றும் வீட்டு இரண்டையும் பேலன்ஸ் செய்வது சற்று சவாலாக இருக்கலாம். இருப்பினும் உங்கள் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு கண் வையுங்கள். அதிக வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது மற்றும் போதுமான அளவு உறங்குவது மிகவும் அவசியம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணெரிச்சல் அல்லது சிறு சில அலர்ஜிகள் வர வாய்ப்புள்ளது. பயணங்களின் போது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் சிறிது நேரம் தியானம் அல்லது மூச்சு பயிற்சி செய்வது உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே போல தியானம், சூரிய நமஸ்காரம் செய்வதும், வாய்ப்பு கிடைக்கும் போது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் தடைகளை விளக்க உதவும். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் நிதானமும் பொறுமையும் தேவைப்படும் ஒரு சிறப்பான மாதம். உங்களின் விடாமுயற்சி உங்களை நிச்சயம் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.